ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வெண்டைக்காவை இந்த சைஸுக்கு சின்ன சின்ன பீஸாக நம்ம பொரியல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் உள்ள வளவளப்பு தன்மையெல்லாம் போய் வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காவை கொஞ்சம் பெருசாக போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்து குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு குழம்பு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த வாசனையும் வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளி, ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூளில் சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாமே சேர்த்து அரைச்சது. இப்போ இந்த மசாலாத்தூள் சேர்த்து இந்த 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இன்னும் இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். புளி தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் இந்த குழம்பு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதியட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் உப்பு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்க்குறா இருந்தால் இந்த டைம்லேயே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வீடே அவ்வளோ வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.